கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு சிறையிருப்பை போக்கும் ஒரு அற்புதமான சங்கீதத்தை நம்ம தியானித்து செபிக்க போகிறோம். வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் பிரயர் டைம் குடும்பத்தார் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். வசனமானது இருதயத்துக்குள் செல்லும் பொழுது அது ஆவியாக ஜீவனாக மாறுகிறது. தேவ ஜனங்களே, இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே வசனத்தை என் இருதயத்துக்கு கொண்டு போக என்ன செய்யன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிந்தனை வரைக்கும் கொண்டு போக தெரிகிறது. அவங்க வாசிக்கிறாங்க, அது காதின் வழியாக செல்லுகிறது. இல்லை ஒரு செய்திகளை கேட்குறாங்க, அது காதுக்குள் செல்லுகிறது. ஆனால் அது சிந்தனையை அடைந்தவுடன் அது இருதயத்துக்கு கொண்டு போக தெரியாமல் இருக்கிறாங்க. விசேஷமாக தேவ ஜனங்கள் ஆவியில் பலப்பட, வாலிபர்கள் ஆவியில் பலப்பட, முதியவர்களுக்கு ஒரு விசுவாச அறிக்கை உண்டாக, அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கலாம். தேவ ஜனங்களை எங்களோடு இணைந்து இந்த வசனங்களை மட்டும் அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது தான் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன முறைன்னு சொன்னார். ஒருவேளை நீங்கள் அதிகமாக வசனத்தை தியானித்து கொண்டிருக்கலாம், உபவாசித்து கொண்டிருக்கலாம், செபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், உள்ளே இருக்கிற வல்லமையை வெளியே ரிலீஸ் பண்ணணும்னா உங்கள் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணணும். அது பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு செய்யணும். அநேகருக்கு இந்த பரிசுத்த ஆவியின் உதவி கிடைக்க மாட்டேங்குது. அவர்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அந்த அதிகாரம் அவர்களிலிருந்து செயல்படலை. அப்படிப்பட்ட தவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, உள்ளத்தில் இருந்த வல்லமை வெளியே கடத்தி விடுறதுக்காக, சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்காக தேவ ஜனங்களே, இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. உங்கள் வாயிலிருந்து வல்லமை புறப்படும். இத்தனை ஆண்டுகளாக வசனங்களை கேட்டு இருந்தீர்களே, அந்த வல்லமை வெளியே ரிலீஸ் ஆக வேண்டாமா? சூழ்நிலைகளை மாற்ற வேண்டாமா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெறுமையாக திரும்பாது. உங்க நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. அதிக நேரம் சோதனைக்குள் பிரவேசிக்கும் பொழுது சோர்ந்து போய் அவிசுவாச வார்த்தைகளை பேசின நம்ம நாவை ஆண்டவர் சுத்திகரித்து கிரியேட்டிங் பவரை உருவாக்குகிறார். நீங்க வாயை திறந்து வார்த்தையை சொல்லும் பொழுது இல்லாதது உருவாகும். தெய்வ ஜனங்கள், உங்க சிறையிருப்பை மாத்துகிற சங்கீதம் தான் சங்கீதம் 126. நெடுநாளா நான் பாடுபடுகிறேன், நெடுநாளா நான் உண்மையா இருக்கிறேன், அதுக்குள்ள பிரதிபலனை நான் பார்க்கல. எனக்கு ஒரு நல்ல வீடை கட்ட முடியல, என் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்த முடியல, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை, இப்படின்னு வேதனையோடு இருக்கிற சிலர் உண்டு. அழைப்பை சுமந்து கொண்டு இருக்கிறவங்க உண்டு. சிலுவையை சுமக்கிற உண்மையான தேவ பிள்ளைகள் உண்டு. உங்கள் சிறையிருப்புக்கு, உங்கள் வேதனைகளுக்கு, நீங்கள் விதைத்ததுக்கு, நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையாக இருந்ததனுடைய பிரதிபலன் தான் சங்கீதம் 126. தேவ ஜனங்களை, இதை பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு இந்த சங்கீதத்தை நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். இது பரிசுத்த ஆவியின் நேரம். தேவ ஜனங்களை, உங்க கையில தான் வேத புஸ்தகம் இருக்கிறது, உங்க கையில சங்கீதம் 126 இருக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியின் நேரம் வரும் பொழுது அதை எடுத்து சொன்னோம் என்றால் அது அவ்வளவு வல்லமையா இருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனை முறை சங்கீதம் 126 கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்து சொல்லியிருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகவே வந்திருக்கிறது. சிறையிருப்பை வாயின் வார்த்தையினால் உடைக்கிற ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு வல்லமையான நிகழ்ச்சி தான் இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சி. தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் இணைச்சு கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இருக்கிற இடத்துல சங்கீதம் 126 எடுத்துக்கொள்ளுங்க. தேவ ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிற, தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு அற்புதமான சங்கீதத்தை நம்ம இருதயத்தின் ஆழத்துக்கு கொண்டு போய் அதை நாம் அவன் வாயை திறந்து வல்லமையாக வெளியே கொண்டு வர போகிறோம். ரோமர் 10:10 சொல்லுகிறபடியே அதை அடிஸ்தானமாக வைத்து நாம் இதை இருதயத்துக்கு கொண்டு போய் வாயினால் சொல்ல போகிறோம். இருதயத்துக்கு கொண்டு போகும் பொழுது அது தேவனுடைய நீதியா இருக்கிறது. உங்களுக்கு வெற்றியும் ரட்சிப்பும் உண்டாக வாயை திறந்து அறிக்கை பண்ணப்பட வேண்டியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறதல்லவா, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். எத்தனை பேருக்கு ஒரு விடுதலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே இந்த வாரத்தின் கடைசி நாளில் வந்திருப்போம். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் வாரத்தின் முதல் நாளில் கேட்கலாம், எப்போனாலும் கேட்கலாம். நீங்கள் எப்போ கேட்டாலும் ஒரு வல்லமை, தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இறங்குறத உணர்வீங்க. உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இந்த வசனத்தின் ஆரோக்கியம், இது ஒரு மருந்து. இந்த வார்த்தை ஒரு மருந்து, இது ஒரு விருந்து. உங்கள் குடும்பத்தை இணைக்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகளை மாற்றும். நெடுநாளா பிரிந்திருந்த குடும்பங்கள் இணைய போகிறத நான் ஆவில் பார்க்கிறேன். அநேக குடும்பங்கள் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நீங்க இழந்ததை பெற்றுக்கொள்ளுகிறத நான் ஆவில் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கை ஒன்று இணைகிறத நான் பார்க்கிறேன். விசுவாசத்தோடு நீங்கள் என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். நாங்கள் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லணும். நான் வாசிப்பேன், தேவ ஜனங்கள் என்னோடு சேர்ந்து இன்னொரு காட்டி சிஸ்டர் வாசிக்கும் பொழுது அவங்க கூட சேர்ந்து சொல்லணும். அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இது அப்படியே நடக்கும். இன்னைக்கு நீங்க
விதைக்கிறீங்க, இதனுடைய விளைச்சலை நீங்க பார்ப்பீங்க. வசனங்களை இன்னைக்கு தேவ ஜனங்கள் விதைக்கிறது குறைவு. ஆனால் நீங்களும் நானும் ஜெபநேர குடும்பத்தாரே கர்த்தர் கொடுத்து இந்த பாக்கியத்தை உபயோகப்படுத்துவோம். நம்ம வார்த்தைகளை விதைக்க போகிறோம். எல்லாரும் சங்கீதம் 126 எடுத்துக்கொள்ளலாம், அதை நாம் வாசிக்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தர்க்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆம் தேவ ஜனங்களே, இது ஒரு சிறையிருப்பை மாத்துகிற சங்கீதம். இதை ஆண்டவர் உங்க குடும்பத்தில் நிறைவேற்றும் பொழுது சுற்றில் உள்ள மக்கள் சொல்வார்கள், இவர்களோடு தேவன் இருக்கிறார், கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தமாக தான் இந்த குடும்பம் மகிழ்ந்திருக்கிறது, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்பி இருக்கிறார், இவங்க கண்ணீரோடு விதைச்சதுக்கு கம்பீரமா அறுத்திருக்கிறாங்க, இவங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாங்க, தேவனுக்காக உண்மையா இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு கம்பீரத்தோடு அறுக்கிறாங்க. இவர்களுக்கு இருந்த சிறையிருப்பு மாறிவிட்டது, இவர்களுக்கு இருந்த அந்த நெடுநாள் நெருக்கம் மாறிவிட்டது, இவர்களுடைய வாய் நகைப்பினால் நிறைந்திருக்கிறது, இவர்கள் ஆனந்த சத்தத்தை உடையவர்களா இருக்கிறாங்க. இதை கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறது போல செய்திருக்கிறார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள். தேவச்சனமே, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஓடுங்கி போயிருக்கிற தாயாரே, நெடுக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறவங்க உண்டா, மனவேதனையோடு இருக்கிறவங்க உண்டா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அருமையான தாயாரே உங்க முகம் பிரகாசிக்கும், அருமையான தகப்பனாரே உங்க கண்கள் குளிரும், உங்கள் வாய் ஆனந்த சத்தத்தினால் நிரம்பும். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது நிறைவேறும். அக்கனியின் வழியாக கடந்து செல்லுகிற வாலிபர்களே, வேதனையின் வழியாக கடந்து செல்லுகிற வாலிப சகோதரிகளே, சிறுவர்களே, யாராய் இருந்தாலும் சரி, வசனம் எல்லாருக்கும் உரியது. உங்கள் இருதயம் திறந்திருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் உங்க அருகாமையில் இருக்கிறார், நம்மோடு மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை எழுதினவர், இதை மனிதர்களுக்கு எழுத உதவி செய்த அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த திரியேக தேவனுடைய ஒரு பாகமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் இந்த வார்த்தையின் ஆழத்தில் நம்மளை கொண்டு செல்வாராக. இது ஒரு சின்ன ஜெப பகுதி தான், ஆனா இது வல்லமையான ஜெப பகுதி. எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதை திரும்பி கொண்டு வருகிற ஜெப பகுதி. வாழ்க்கையில நிறைய இழந்திருக்கிறேன், ஐயோ வீடை இழந்திருக்கிறேன், ஆண்டவர் நிமித்தமாக என் சொத்துக்களை இழந்திருக்கிறேன், என் குடும்பத்தை இழந்திருக்கிறேன், ஏதோ ஒண்ணு நான் இழந்து தவித்து போயிருக்கிறேன் சொல்லுகிற யாராய் இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எங்களோடு இணைந்து உங்க வாயை தரங்க, உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க உள்ளத்துல இருந்து ஊற்று புறப்பட போகிறது. ஒருவேளை சோர்ந்து போய் உங்க ஊற்று அடைபட்டு இருக்கலாம், பலவீனத்தினால அடைபட்டு இருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு அந்த ஊற்று திறக்கும். உங்க விசுவாசம் திறக்கிறத பாப்பீங்க, உங்களுக்குள்ளாடி இருந்து புறப்படுகிறத பாப்பீங்க, ஆவியானவர் செயல்படுகிறத பாப்பீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்தகார கிரியைகள், நன்மைகளை அனுபவிக்க விடாதபடி இருக்கிற எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள், கனவுகள்ல தொந்தரவு பண்ற ஆவிகள், உங்களை தொடர்ந்து வருகிற பார்வோனை போல வருகிற எல்லா சேனைகளை கர்த்தர் இன்று முறியடித்து உங்க சிறையிருப்பை மாத்துகிற நேரம். தேவ ஜனங்கள் வார்த்தையை உபயோகப்படுத்த போகிறோம். இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வரிகளை நாங்கள் சொல்ல இணைந்து சொல்லுங்க. சங்கீதம் 126 சிறையிருப்பை மாற்றும் சங்கீதம். எல்லாரும் சொல்லுவோமா? சியோனின் சிறையிருப்பை, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, கர்த்தர் திருப்பும் போது, சொல்லுங்க சியோனின் சிறையிருப்பை, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம், சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறது போல இருக்கும், சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். என் பிரச்சனையை கர்த்தர் மாற்றும் போது, என் பிரச்சனையை கர்த்தர் மாற்றும் போது, அது ஒரு இரவுல நான் கண்ட சொப்பனம் போல இருக்கும், அது நான் இரவுல கண்ட சொப்பனம் போல இருக்கும். என் சொப்பனம் கண்ணை விழித்தால் நான் தூக்கத்திலிருந்து எழும்பினால் என் சொப்பனம் மறைகிறது போல, என் பாடு மறைய போகிறது. நான் 20 வருஷம் பட்ட பாடுகள், 14 ஆண்டுகள் பட்ட பாடுகள் ஒரு சின்ன சொப்பனத்தை போல, ஒரு இரவுல உள்ள ஒரு 5 நிமிஷம் சொப்பனம் போல, அது மாற போகிறது.
மாறப்போகிறது. தேவ ஜனங்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆமென். அந்த நற்செய்தி வேற ஒண்ணுமே இல்லை. அந்த நற்செய்தி உங்க பாடுகள் மாறப்போகிறது. ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்ய போகிறார். ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். நீங்க பட்ட எல்லா நிந்தனைகள், ஒரு கெட்ட சொப்பனம் வந்தது போல இருந்திருக்கலாம். சொப்பனம் வந்தது போல இருந்திருக்கலாம். தூக்கத்திலிருந்து எழும்பின உடனே சொப்பனம் மறைகிறது போல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாத்த போகிறார். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல நாங்கள் இருப்போம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம். ஏன் சிறையிருப்பை கர்த்தர் மாத்தும் பொழுது அது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். எல்லா பாடுகளும் ஒரு சொப்பனம் போல மறைந்து போகும். தேவ ஜனங்களே, இதை திரும்பி திரும்பி சொல்லுங்கள். திரும்பி சொல்லும் பொழுது அக்னி உங்க மேல இறங்குகிறது. அநேகருடைய சிரசின் மேல பரிசுத்த ஆவியின் அக்னி இறங்குறத பாக்குறேன். ஒரு சிஸ்டர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க பேர் வனஜா. உங்க வாயில அக்னி இறங்கி கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா. மனுஷன் ஒரு சகோதரன். நீங்கள் இதை சொல்லும் பொழுதே உங்க கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள இழைப்பை நினைத்து வேதனையோடு இருக்கிறீங்க. சோஃபியான்னு ஒரு சகோதரி, இதை கேட்கும் பொழுதே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அக்னி பற்றி எரிகிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ரபா தரபா ஷந்தரபா பாபா. மலேஷ்னு ஒரு சகோதரனை பார்க்கிறேன். தேவ ஜனங்களை இதை தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சகோதரன் ஆவியில் பார்க்கிறேன். டேனியல், நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தேவ ஜனங்களை இதை சேர்ந்து சொல்ல ஒவ்வொரு மேலே அக்னி இறங்குது. இவர்கள் எல்லாரும் நொறுக்கப்பட்டவர்கள். அவர்கள் பேர் ஆவியானவர் சொல்லுகிறார்னா அவர்கள் நொறுங்கி போயிருக்கிறார்கள். நீங்களும் நொறுங்கி போயிருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்குது. கண்மணின்னு ஒரு சகோதரியை பார்க்கிறேன். ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஓ மஞ்சு, ஒரு சகோதரி இருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. சிஸ்டர் மஞ்சு, உங்க மேல கர்த்தர் இறங்குகிறது. கமலான ஒரு சகோதரி இதை கேட்டு அறிக்கை பண்ணும் பொழுது வல்லமை இறங்குகிறது. மனோஜின் ஒரு சகோதரன் மேல கர்த்தருடைய அக்னி இறங்கி கொண்டு இருக்கு. ஓ, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவ ஜனங்களை, பணம் கையில இல்லாம இருக்கலாம், சூழ்நிலைகள் தாறுமாறா போய் கொண்டு இருக்கலாம். வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். வார்த்தை உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும். சகோதரன் மனோகரன் ஒருத்தங்க இருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு. உங்க சூழ்நிலையை மாத்துகிறது. எல்லாரும் சொல்லுவோமா? சொப்பனம் காண்கிறது போல நிலைமையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்வார். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் எப்ப தெரியுமா தேவ ஜனமே, கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாத்தும் பொழுது அது சொப்பனம் போல மாறிடும். 20 ஆண்டு பாடுபட்டதெல்லாம், நானா 20 ஆண்டு பாடுபட்டேன், நானா 38 வருஷமா நடக்க முடியாமல் இருந்தேன் என்று உணர்வு உண்டாகிற லெவல்ல வேதத்துல அந்த 38 வருடமாக நடக்க முடியாமல் இருந்தவன் கேட்டு பாருங்க. நானா 38 வருஷமா நடக்க முடியாம இருந்தேன் அப்படின்னு சொல்ற லெவல்ல கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவ ஜனங்களை உங்க பாட மறைய பண்ணிடுவார். ரொம்ப ஆண்டுகளா நான் காத்திருக்கிறேன், ரொம்ப வேதனைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் அதை ஈஸியா முடிச்சிருவார். நம்ம யோசிப்போம், கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? நான் நெடு ஆண்டுகளாக பாடுபடுறேனே, நான் சிலுவை சுமந்து கொண்டே இருக்கிறேனே. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு சொப்பனம் கண்டது போல உங்க நிலைமை மாறுகிறது. ஒரு சொப்பனம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு சொப்பனம். என்னுடைய உபத்திரவம் ஒரு சொப்பனமா மாறப்போகுது. ஒரு இரவுல வந்து 5 நிமிஷம் சொப்பனமா போல மாறப்போகிறது. சொல்லுங்க. என் வியாதி ஒரு சொப்பனம் போல மறைந்து போகிறது. என் கடன் பாரம் ஒரு சொப்பனம் போல மறைந்து போகிறது. என் குடும்ப பிரச்சனைகள் ஒரு சொப்பனம் போல மறைந்து போகிறது. என் வருமானம் இல்லாமை ஒரு சொப்பனம் போல மறைந்து போகிறது. என் ஆபத்துகள் ஒரு சொப்பனம் போல மறைந்து போகிறது. என் அவமானங்கள், என் நிந்தைகள், என் பாவ போராட்டங்கள், என்னுடைய தாமதங்கள், திருமண ஆகாமைகள், வீடு இல்லாமைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமைகள், வாகனம் இல்லாமைகள், நல்ல தொழில் இல்லாமைகள், whatever may be, எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை போல அதை மறைய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு நேரம் வந்தது தேவச்சனமே. அவன் தூங்கி கொண்டு இருந்தான். இல்ல சிறையில் இருந்திருக்கலாம், இல்ல கண்ணீரோடு இருந்திருக்கலாம், ஜெபித்து கொண்டு இருக்கலாம்.
ஆண்டு அவனை உயர்த்தும் நேரம் வந்தது. அவனை பிடித்து வெளியே கொண்டு போனார்கள். ஏன் கொண்டு போறாங்கன்னு தெரியல. கர்த்தர் அவனை ராஜாவுக்கு கீழாக ஒரு பெரிய அரசாங்க பதவியில உயர்த்தி வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய நேரம் வருகிறது, என்னுடைய நேரம் வருகிறது, என்னுடைய காலம் வருகிறது, என்னுடைய காலம் வருகிறது. என் தேவன் என்றும் அமைதியா இருக்க போறதில்லை. தேவன் என்று அமைதியாக இருக்க என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சொப்பனம் போல மாறுகிற நேரம் வரும். சொப்பனம் போல மாறுகிற நேரம் தேவ வருகிறது. ஜனங்களை இந்த 1வது வசனம் நிறைவேறிட்டுனா, தேவ ஜனங்களை இந்த 1வது வசனம் நிறைவேறிட்டுனா அடுத்தது என்ன நடக்கும்னு பாருங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள தடைய கர்த்தர் மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஊட்டிட்டாருனா, உங்க வாழ்க்கையில உள்ள தடையை மாற்றக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிட்டாருன்னா, தேவ ஜனங்களை ஒரு நிமிஷத்துல எல்லா மாற்றங்களும் உண்டாகும். தேவ ஜனங்களை ஒரு நிமிஷத்துல எல்லா மாற்றங்களும் உண்டாகும். 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. நிறைந்திருந்தது. நம்மளுடைய வாய் எப்படி இருக்குமா? நம்முடைய வாய் எப்படி இருக்குமா? நகைப்பை போல இருக்கும். நகைப்பை போல இருக்கும். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று, இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க தேவஜனமே? எத்தனை பேர் சொல்றீங்க தேவஜனமே? என் வாய் நகைப்பினால் நிரம்பும், என் வாய் நகைப்பினால நிரம்பும், என் நாவு ஆனந்த சத்தத்தினால் நிரம்பும், என் நாவு ஆனந்த சத்தத்தினால நிரம்பும். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் புறஜாதிகளுக்குள்ள சொல்லுவாங்க. புறஜாதிகளுக்குள்ளே சொல்லுவார்கள். புறஜாதிகள் இதை கேட்பார்கள். புறஜாதிகள் இதை கேட்பார்கள். என் குடும்பத்துல என்னை நிந்தித்தவர்கள் இதை கேட்பார்கள். என் குடும்பத்தில் என்னை நிந்தித்தவர்கள் கேட்பார்கள். கர்த்தர் என்னை நடத்துகிறதை, கர்த்தர் என்னை நடத்துகிறதை, கர்த்தர் என்னை உயர்த்துகிறதை, கர்த்தர் என்னை உயர்த்துகிறதை, கர்த்தர் என்னை போஷிக்கிறதை, கர்த்தர் என்னை போஷிக்கிறதை, கர்த்தர் என்னை உடுத்துவிக்கிறதை, கர்த்தர் என்னை உடுத்துவிக்கிறதை, என்னை நிந்தித்தவர்களும் தேவனை அறியாதவர்களும் காண்பார்கள். சொல்லுங்க, காண்பார்கள். என் வெற்றியை அநேகர் காண்பார்கள். என் குடும்பத்தார் காண்பார்கள். என்னை கர்த்தர் உயர்த்துகிறதை, என் அபிஷேகத்தை கூட்டுகிறதை, என் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கிறதை சுற்றிலும் உள்ளவர்கள் காண்பார்கள். என்னை எதிர்த்தவர்கள் காண்பார்கள். என்னை தேவன் ஆசீர்வதிக்கிறதை எல்லாரும் காண்பார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உபத்திரம் வரும், போராட்டம் வரும், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. மரணத்தை ஜெயித்த இயேசு உங்க கையை பிடிச்சு தூக்குவார். அந்த பாதாள குழியிலிருந்து தூக்குவார். அந்த பாவ குழியிலிருந்து தூக்குவார். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. உலகம் சொல்லும், இந்த மாதிரி போராட்டத்துல போனா யாரும் வெளியே வர முடியாது, எல்லாம் டிப்ரெஷன் ஆயிருவாங்க, எல்லாரும் மனநோயாளியா மாறுவாங்க. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள்ல இருந்து கூட ஒரு கரை இல்லாமல் அன்னைக்கு 7 மடங்கு அக்னியில, அன்னைக்கு அந்த 3 பேரை போடும் பொழுது ஒரு அக்னியினுடைய மனம் இல்லாமல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது போல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை 7 மடங்கு அக்னியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அந்த மெடிக்கல் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறத நான் பார்க்கிறேன். ஓயாம மெடிக்கல் பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் பரிசுத்த ஆவியானவர் வெளியே கொண்டு வருகிறார். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். ஜீவன் உங்களுக்கு உண்டாகுகிறது. ஒரு குளுக்கோஸ் ஏத்தினா உடம்புக்குள்ள ஜீவன் உண்டாகுறது போல வேத வசனத்தை சொல்ல சொல்ல உங்க ஆத்மாவுக்குள்ள, உங்க ஆவிக்குள்ளாடி ஜீவன் உண்டாகும். கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். தேவ ஜனங்களை, நீங்க பெரிய காரியம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி ஒரு உயர்வு இப்ப வராம இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி உயர்வுகள் வராம இருந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்துவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனா அது உடனே நடக்கலதான். ஆனா தேவ ஜனமே, நம்ம எதுல மகிழ்ந்திருக்கணும் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துல. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலை மாறல, திருமணம் ஒருவேளை நடக்காம இருக்கலாம், குழந்தை பாக்கியம் உடனே இல்லாம இருக்கலாம், ஒரு நல்ல படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாம இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க இப்பொழுதே சந்தோஷப்படணும். ஏன்னா கர்த்தருடைய வாக்கு
வாக்குத்தத்தம் உங்க மேல வருது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஹalleluya. வந்ததுனால ஆமென். பணம் இல்லாம இருந்தாலும், ஆமென். செல்வம் இல்லாமல் இருந்தாலும், ஆமென். உற்றார் உறவினர் பேசாமல் இருந்தாலும் ஆமென். நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். ஏன்னா உங்க கையில இருக்கிறது வார்த்தை, ஆமென். வாக்குத்தத்தம். ஆமென். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை இது செய்தார் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் இது என்று நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இந்த உலகத்தார் சொல்வார்கள். இந்த உலகத்தார் சொல்லுவார்கள். தேசம் சொல்லும், தேசம் சொல்லும், தேவன் உங்க கூட இருக்கிறார்னு சொல்லும், தேவன் உங்க கூட இருக்கிறார் என்று சொல்லும், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும், ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லும். கூக்குரல் உங்க வீட்டை விட்டு மாறும், அந்த கூக்குரல் உங்கள் வீட்டை விட்டு அந்த அலறல் மாறும், சத்தம் மாறும். அந்த அலறல் சத்தம் மாறும். கர்த்தர் இதை செய்வார். கர்த்தர் இதை செய்வார். வாக்குத்தத்தத்தை தந்துட்டார், வாக்குத்தத்தத்தை தந்து உங்க விட்டார், கையில தந்துட்டார். உங்க கையில தந்துட்டார். எப்பெல்லாம் போராட்டம் வருதோ எப்பெல்லாம் போராட்டம் வருதோ உடனே இந்த வாக்குத்தத்தத்தை திருப்பி பாருங்க. உடனே இந்த வாக்குத்தத்தத்தை சங்கீதம் திரும்பி பாருங்க. 126 திருப்பி பாருங்க. சங்கீதம் 126 திரும்பி அதில் பாருங்க. எழுதப்பட்டிருக்கிறது, அதுல எழுதப்பட்டிருக்கிறது, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புவார். எங்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஒரு வெள்ளம் வேகமாக வந்துச்சுன்னா அது எல்லாரையும் இழுத்துட்டு போயிடும். ஆமென். அது காரனாலும் சரி, மனிதர்கள்னாலையும் சரி. ஆனா ஒரு வெள்ளம் திசை மாறுகிறது போல தேவ ஜனமே 20 ஆண்டுகளாக, 15 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டு இருக்கட்டுமே, எத்தனை ஆண்டு இருக்கட்டுமே, உங்களை விரட்டி வருகிற இந்த வெள்ளத்தை, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கர்த்தர் டைவர்ட் பண்ணுகிறார். ஆமென். அநேகருடைய வெள்ளம் திசை மாறுகிறது. ஆமென். தெற்கத்தின் வெள்ளங்களை கர்த்தர் திருப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் வரும் பொழுதே இனிமே வெள்ளம் உங்களை ஜெயிப்பதில்லை, நீங்கள் வெள்ளத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென். நீங்கள் போராட்டத்தை ஜெயிப்பீர்கள். சொல்லுவோமா, கண்ணீரோடு விதைக்கிற நான் கண்ணீரோடு விதைக்கிற நான் கம்பீரத்தோடு அறுப்பேன். கம்பீரத்தோடு அறுப்பேன். யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறீங்க? ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவங்க இருக்கிறீங்களா? கண்ணீரோடு குடும்ப விஷயங்களை செய்றீங்களா? ஆமென். பாரத்தோடு குடும்ப காரியங்களை ஆர்கனைஸ் பண்றீங்களா? ஒரு சமையலா இருந்தா கூட பிரச்சனையா இருக்குதா? அதை கூட செய்ய முடியலையா? அதுக்கேற்ற வருமானம் இல்லையா? உங்க பிள்ளைகளை ஏற்ற படிப்புகளை படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இப்போ நீங்க கண்ணீரோடு விதைக்கிறீங்க, கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு நாள் வருகிறத மறந்து போகாதீங்க. நம்பிக்கை இழப்பின் குழியில் விழாதீர்கள் ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், ஆனா மறந்து போகாதீங்க, இன்னொரு பக்கம் இருக்கு, மறு பக்கம் இருக்கு. There is another page, there is another chapter, there is another side of a coin. உங்களுடைய ஒரு காசுக்கு 2 பக்கம் இருக்கிறது போல உங்களுடைய மறுபக்கம் உங்க வேதனையினுடைய பதில் வருகிறது. உங்க கண்ணீரின் பதிலாக உங்க பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள், உங்க குடும்பம் உயர்த்தப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்ன தெரியுமா தேவச்சனமே? ஆபிரகாம் வேதனையோடு அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போனான். அவனுடைய அள்ளித்தூவும் விதை என்ன தெரியுமா? அவனை கர்த்தர் பெருக பண்ணுவேன்னு சொன்னது யார் மூலமா? நான் உனக்கு பணத்தை தந்து பெருக பண்ணுவேன்னு அவர் சொல்லல, நீ ஐஸ்வர்யவானா இருப்பேன்னு சொன்னார். அது அவனை விட்டு பிரியாது. அவனுக்கு தேவையானது ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவன் ஆசை எல்லாம் வீடு கட்டணும் கூட இல்லை, அவன் தேவனையே தேடிக்கொண்டு இருக்கான். தேவ சித்தம் நிறைவேறணும். ஆண்டவர் குறிப்பிட்ட நேரத்தில் சொல்றாரு, மகனே உன் ஏக புத்திரனை எடுத்துக்கொண்டு நீ பலி கொடுக்க போன்னு சொல்றாரு. அந்த நேரம் தான் அவன் அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறான். எப்படி தெரியுமா சுமந்து கொண்டு போயிருப்பான்? ஏன்னா ஆண்டவர் பலி கொடுக்க சொல்றாரு. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வித்து அதுதான், அவனுக்கு கொடுத்த அள்ளித்தூவும் விதை அதுதான். ஏன்னா அதை பலி கொடுக்க கொண்டு போறான். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், அவன் போன வண்ணமாக திரும்பி வரவில்லை. அவன் அழுது கொண்டே போகிறான். திரும்பி வரும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை சந்தித்து விட்டு பெரிய ஆசீர்வாதம் பிரஷ்டாகிற லெவல்ல கர்த்தர் அவரை திரும்பி அனுப்பினார். தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்க நேசிக்கிற விஷயங்களை கர்த்தர் கேட்டது போல இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும், ஆனா என் நேரத்துல நடக்கல. எனக்கு ஒரு குழந்தை வந்திருக்கணும், ஆனா அது வரல. எனக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கணும், ஆனா நடக்கல. நான் நேசிக்கிற விஷயத்தை நீங்க கேட்டு இருக்கிறீங்க. நான் நல்ல வருமானத்துல உயரணும் நினைச்ச இடத்துல நான் தாழ்ந்து போயிருக்கிறேன். நல்லா படிச்சிருக்கணும், ஆனா நான் படிக்காம இருக்கிறேன். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிற நீங்க இப்ப அழுது கொண்டு இருக்கிறீங்க. நீங்க படிச்சாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, உங்களுக்கு குழந்தை இப்ப இல்லாவிட்டாலும் சரி, உங்களுக்கு திருமணம் ஆகாவிட்டாலும் சரி, இந்த நேரத்தில் உங்கள் திருமணம் தடையா இருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்லுகிறாரு, இதற்கு பிற்பாடு இன்னொரு சாப்டர் இருக்கு. There is a next chapter. கர்த்தர் மறுபக்கத்தை திருப்புவார் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? என்னுடைய நிந்தனை
மாறும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அள்ளித்தூவும் விதையை சுமக்கிற நான், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிற நான் அழுது கொண்டுதான் சுமப்பேன். அழுது கொண்டுதான் சுமப்பேன். ஏன் தெரியுமா நான் அழுகிறேன்? ஏன் தெரியுமா நான் அழுகிறேன்? எனக்கு ஒரு மறுபக்கம் இருக்கு, எனக்கு ஒரு மறுபக்கம் எனக்கு ஒரு இருக்கு, உயர்வின் பக்கம் இருக்கு, எனக்கு ஒரு உயர்வின் பக்கம் இருக்கு, எனக்கு ஒரு கம்பீர சத்தம் உண்டு, எனக்கு ஒரு கம்பீர சத்தம் உண்டு. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிற நான், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிற நான், அழுது கொண்டு போன நான், அழுது கொண்டு போன நான், அழுது கொண்டு திரும்பி வரமாட்டேன். அழுது கொண்டு திரும்பி வரமாட்டேன். என் வாழ்க்கை எப்பவும் அழுது கொண்டே இருக்காது. என் வாழ்க்கை எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்காது. நான் திரும்பி வரும்பொழுது, நான் திரும்பி வரும்பொழுது நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு, நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவேன். கம்பீரத்தோடு வருவேன். எங்கெல்லாம் நான் நிந்திக்கப்பட்டேனோ, எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டனோ, எதெல்லாம் நிந்தையாக இருந்ததோ, எல்லாம் நிந்தையாக இருந்ததோ, நான் திரும்பி வரும்பொழுது, திரும்பி வரும்போது அப்படி வரப்போறது இல்ல. அப்படி வரப்போறதில்ல. என் வாழ்க்கை சந்தோஷமா மாறுது. என் வாழ்க்கை சந்தோஷமாக நான் கம்பீரமா இருப்பேன். நான் கம்பீரமா நான் இருப்பேன். படிக்காமல் போனதை குறித்து கவலைப்படல. நான் படிக்காம போனதை குறித்து கவலைப்படல. பிள்ளை இல்லாமல் போனதை குறித்து கவலைப்படல. எனக்கு பிள்ளை இல்லாம போனதை குறித்து கவலைப்படல. திருமணம் தடையானது குறித்து தடப்படல. எனக்கு இப்ப திருமண தடையானது குறித்து கவலைப்படல. எனக்கு வேலை இப்ப தடையானது குறித்து கவலைப்படல. எனக்கு வேலை தடையானது குறித்து நான் கவலைப்படல. குடும்பத்துல எத்தனை பிரச்சனை இருந்தாலும், என் குடும்பத்துல எத்தனை பிரச்சனை இருந்தாலும், வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும், வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும், நான் அது விதைக்கிற நேரம், நான் அதை விதைக்கிற நேரம் நான் விதைப்பேன். நான் விதைப்பேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு மறுபக்கம் இருக்கு. எனக்கு ஒரு மறுபக்கம் அந்த இருக்கு. மறுபக்கத்துல நான் அறுக்க போகிறேன். நான் மறுபக்கத்துல அறுக்க நான் போகிறேன். எதெல்லாம் விதைச்சேனோ, நான் எதெல்லாம் விதைத்தேனோ, எங்கெல்லாம் நான் நிந்திக்கப்பட்டேனோ, எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டேனோ, எங்கெல்லாம் நான் வேதனைப்பட்டேனோ, எங்கெல்லாம் வேதனைப்பட்டேனோ, கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் என்னை கம்பீர சத்தத்தோடு திரும்பி வர பண்ணுவார். கம்பீர சத்தத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல அடிமையாகப்பட்டார்கள். ஆனா திரும்பி வரும்பொழுது கம்பீர சத்தம், கம்பீர சத்தம். நான் செங்கடலை பிளந்தா சும்மா இருக்க முடியுமா? கம்பீர சத்தம். யோர்தான் பின்னிட்டு போகுது, கம்பீர சத்தம். எரிகோ விழுகிறது, கம்பீர சத்தம். தேவ ஜனமே, கர்த்தர் நம்ம கூட இனி வருவார். அந்த நேரம் கம்பீர சத்தம். 430 ஆண்டுகள் சிறையிருப்பு, இரும்பு களவாய் 400 வருஷம் தான் என்று சொன்னாரு. ஜனங்களுடைய ஜப குறைவினால 30 வருடம் தாமதித்தது. தேவ ஜனங்களே, ஒருவேளை ஆண்டு சில உபத்திரங்களை உங்களை போட்டிருப்பார். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நம்ம ஜப குறைவினால கூட கொஞ்ச நாள் அது தாமதிச்சிருக்கும். ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர். நமக்காக மோசைகளை அனுப்புவார், நமக்காக விடுதலையின் செய்திகளை அனுப்புவார். நான் விசுவாசிக்கிறேன், இது ஒரு விடுதலையின் செய்தி. நீங்க கம்பீரத்தோடு திரும்பி வர போறீங்க. ஆபிரகாம் கம்பீரத்தோடு திரும்பி வந்தார். என்னைக்குமே ரூத்துனுடைய வாழ்க்கை வேதனையிலே இருக்கல. கணவரை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க. ஆனா கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல ரூத்துனுடைய வாழ்க்கையில வைத்திருந்தாங்க. நகோமி, வாழ்க்கை கசந்து போனதே என்று மாமியார் சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை தலைகீழ மாத்தினார். 38 வருஷமாக வியாதியிலையும் அவன் முடவனாக இருந்தவனுடைய வாழ்க்கை முடவனாகவே சாகல. அவனை கர்த்தர் நடக்க பண்ணினார். தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, கடன் பாரத்தில் இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன் பாஸ்டர், வேதனையோடு இருக்கிறேன்னு நீங்கள் மனதுல வேதனையோடு இருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், ஏன் வேதனையோடு இருக்கிறீங்க? வசனத்தை விசுவாசிங்க. தேவ ஜனங்களே, வசனத்தை நம்புங்க. வாலிப வயசுதான், வருமானம் இல்லாம இருக்குது, வேலை இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கான்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, என்னை இன்னும் திட்டுங்க, என்ன என்னெல்லாம் செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது போல ஆண்டவராக இயேசு இழுத்து செல்லப்பட்டா. நீங்க சொல்லுங்க, எனக்கு என்ன உபத்திரம் வரட்டுமோ வரட்டும் சொல்லுங்க. என் தாயும் தகப்பனும் ஊழியத்துல சொன்னாங்க, என் தலை மேல என்னென்ன பிரச்சனை வரட்டுமோ வரட்டும் சொன்னாங்க. ஆண்டவரே, நாங்க சீக்கிரமா நிந்திக்கப்படட்டும், நாங்க சீக்கிரமா இந்த உபத்திரத்தை தாண்டி வரட்டும், எங்களுக்கு வர வேண்டிய உபத்திரம் எல்லாம் வரட்டும். ஆண்டவராக இயேசுவை வஸ்திரங்களை கிழித்தாங்க, அதோட விடலங்க. அவரை காரி தூப்பினாங்க, அதோட விடல. முட்கிரீடம் வச்சாங்க, அதோட விடல. அவளை சாட்டையினால் அடித்தாங்க, அதோட விடல. ஒவ்வொரு கைகளையும் ஆணி அறைந்தார்கள், அதோடையும் விடல. கால்கள் அறைந்தார்கள், எல்லாமே செய்துட்டு கடைசியில் விழாவில் குத்துனாங்க. தேவ ஜனங்களே, நமக்கு எத்தனை நிந்தை இருக்கோ அது வந்துட்டு போட்டு சொல்லுங்க. உங்க இருதயத்தை இன்னைக்கு தைரியப்படுத்திக்கோங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு வரப்போகிற ஒவ்வொரு நிந்தனைக்கு பின்னாடி கோடிகள் காத்திருக்கிறது, ஆத்துமாக்கள் காத்திருக்கிறாங்க, ஆவியானுடைய பிரதிபலன் காத்திருக்கிறது. There is a reward from the heaven is waiting for you people. Those who are persecuted, tempted, oh, you people are going to have a great reward. கர்த்தர் உங்களுக்கு பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். ஹalleluya. தேவ ஜனங்களே, இந்த ரூத்து கர்த்தர் உயர்த்தின விதம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமுறையில உள்ள ஒரு சகோதரியாக கர்த்தர் மாத்தினார். தாவீதுனுடைய பாட்டியாக ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் அந்த சந்ததியில, இந்த கணவரை இழந்த வேதனையில் இருந்த கசந்து போன அனுபவத்தை உடைய அந்த குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்தார். தேவ ஜனங்களே, ரூத் ஒரு விஷயம் கூட யோசித்திருக்க மாட்டாங்க. என் கணவர் இறந்துட்டாங்களே, என் சந்ததியில என்ன ஆசீர்வாதம் இருக்க போகுது? என் வாழ்க்கை கசந்து போயிட்டு, என் மாமியாருக்கு பேரே கசப்பு, எனக்கு மாறா மேல மாறா,
நான் அகௌமியா ஆயிட்டேன், கசந்து போன வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ரூத் 4ஆம் அதிகாரம் 21, 22 இவ்வாறாக சொல்லுகிறது. இதை கேட்டுட்டு நம்ம செபித்து முடிக்க போகிறோம். எதிர்பார்க்காத திருப்பங்களை கர்த்தர் கொடுத்தார். வாசிக்கலாம். சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தேவ ஜனங்களே, ஓபேத் யாரை பெறுகிறார்? ஈசாயை பெற்றான். இந்த ஈசா யாரை பெறுகிறாரு? தாவீதை பெற்றான். பாருங்க, தாவீதுடைய தலைமுறையில தான் இயேசு கிறிஸ்து வராரு. ஸோ ஒரு பொழுது கூட அவங்க நினைச்சிடாத ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ரூத்தினுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். ஸோ இன்னைக்கு அந்த ரூத்தினுடைய கணவர் தான் யாரு? போவாஸ். அந்த போவாஸுடைய தலைமுறையில யார் வராங்க? ஓபேத் வராங்க. ஓபேத்துக்கு தலைமுறையில ஈசாய் வராங்க. ஈசாய் தலைமுறையில தாவீது வராங்க. தாவீதுனுடைய தலைமுறையில இயேசு வந்தாங்க. என் கணவரை நஷ்டப்படுத்திட்டேனே, என் குடும்பம் உடைஞ்சு போயிட்டேன்னு சொன்ன அந்த இடத்துக்குள்ளாடி கர்த்தரை தேடினதுனால, வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால தலைகீழ ஒரு சேஞ்ச் ஆச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து ஷிஃப்ட் ஆக போகிறது. எத்தனை பேர் இந்த சங்கீதம் 126 உடைக்கப்படும் போதெல்லாம் கன்ஃபஸ் பண்ண போறீங்க? இது நம்பிக்கையின் வார்த்தையாக மாறப்போகிறது. நம்ம உடைக்கப்படுற நேரம் அவருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையான சிறையிருப்பை மாற்றும் சங்கீதத்தை நீங்க தந்ததுக்காக நன்றி. இதை விசுவாசத்தோடு கன்ஃபஸ் பண்ணவங்க ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது அப்படியே நடக்க போறதுக்காக நன்றி. எல்லா பூட்டுகளையும் இது கலத்துகிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை போய் அநேகருடைய பூட்டுகளை திறந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் விடுதலையாக்குறதுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா பிரயர் டைம் குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் அநேக நிகழ்ச்சிகளை நம்ம போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கும். நீங்கள் பலப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் தந்து கொண்டிருக்கிறாரு. பிரயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சு கொள்ளுங்க. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் உள்ள எல்லா நிகழ்ச்சியும் உங்கள் ஆவியை பலப்படுத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேர அந்த பிரயர் டைம் வாட்ஸ்அப் உதவி செய்யும். அதில் உங்களுக்கு எல்லா லிங்க்ஸ் கொடுக்கப்படும். ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க அந்த சேனலுடைய லிங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வரக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை அவ்வாறாகவே நிறைவேறும். இது மனுஷனுடைய திட்டமோ மனுஷனுடைய ஆலோசனையோ அல்ல. இந்த சங்கீதத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலையும் என் மனைவியினுடைய இருதயத்திலையும் நாங்கள் பேசிக்கொள்றதுக்கு முன்பதாகவே சங்கீதம் 126 எடுத்து இன்னைக்கு போராடியுங்கள், இன்னைக்கு நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள், ஜனங்களுக்கு அநேக விடுதலை வரும் என்று அவர் பேசினார். ஆவியானவர் தெல்ல தெளிவாக எந்த சாப்டரை இன்னைக்கு வாசிக்கணும்னு 2 பேருடைய இருதயத்தில் பேசி தான் நாங்கள் இதை எடுத்து வாசித்தோம். வசனத்துக்குள்ள தான் விடுதலை. அந்த வசனத்தின் விடுதலையை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க. சும்மா இருக்கும் பொழுது அடிக்கடி இதை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க? கன்ஃபஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. மீண்டும் வேற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.